கடந்த காலத்துடைய பாவங்களின் நினைவுகளை கொண்டு ஒருபோதும் வாழ்க்கையில் கவலை அடையாதீர்கள். மனிதர்களாக பிறந்த எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள்தான். எல்லா மனிதரும் விதிவிலக்கில்லாமல் மறக்க முடியாத, மன்னிக்க முடியாத, இழிவடையக்கூடிய பாவங்களை கூட எல்லா மனிதர்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடியவர்கள்தான். ஆனால் அந்த பாவத்திலிருந்து விலகி தன்னை மீட்டெடுத்து நற்பாதையில் தன்னை ஆக்கிக்கொண்டு இறைவனிடத்திலே வந்தவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று இறைத்தூதர் சொன்னார்கள். மனிதர்களில் சிலர் நல்லவர்களுடைய பாதையை பாவத்திலிருந்து மீண்டு தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு என்றாவது ஒரு நாள் நான் இப்படியெல்லாம் பாவம் செய்தேனே, குற்றம் செய்தேனே, அநீதம் செய்தேனே, இறைவனிடத்திலே நான் இப்படி குற்றவாளியாக இருந்தேனே, இப்போது நல்லவர்களாக நான் வாழ்ந்தால் மட்டும் என்ன ஆகப் போகிறது என்ற கவலை அடைந்தாலோ, அல்லது அவன் செய்த பாவத்தை குறித்து மனிதர்களில் சிலரோ அல்லது பலரோ அவனை கை நீட்டி நீ இப்படி பாவம் செய்தவன், அநீதம் செய்தவன், குற்றம் செய்தவன், உனக்கெல்லாம் இறைவனுடைய பாதையில் இருப்பதற்கோ இப்படி நல்லவர்களுடைய பாதையில் தேர்ந்தெடுத்து வாழ்வதற்கோ என்ன தகுதி உண்டு என்று அவனுடைய உள்ளத்தை உடைக்கும் போதோ அவன் கவலை அடைந்து தன் வாழ்வு இனிமேல் நற்பாதையில் எதற்கு என்ற சிந்தனையில் ஆக்கிக் கொள்கிறான். இறை நம்பிக்கை கொண்டவன் கடந்த காலத்தில் செய்த பாவத்திலிருந்து மீண்டதற்கு பிறகு ஒருபோதும் அதை குறித்து கவலையடைய வேண்டிய அவசியமில்லை. இறைமறை சொல்கிறது, வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன் அவ் ظلموا أنفسهم ذكروا الله. ஒரு அடியான் நல்லவராக வாழ்வான், அவன் ஒரு நாள் மானக்கேடான செயலை செய்வான் அல்லது அநீதம் செய்வான் தனக்குத்தானே. அப்படி ஒரு கால் பாவம் செய்தாலும் கூட அவன் இறைவனை நினைவு கூறுவான். அந்த பாவத்திற்கு பிறகு தன்னை மீட்டெடுத்து நல்ல பாதையில் அமைத்து கொள்ள வேண்டும் என்ற அந்த பாவத்திலிருந்து படிப்பினை பெற்று வாழ ஆரம்பிப்பான். அவனுடைய பாவத்தை இறைவனை தவிர யார் மன்னிக்க முடியும் என்று இறைமறை கேட்கிறது. மேலும் சொல்லுகிறது, அவன் யார் தெரியுமா? வலம் யுசிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். பாவத்திலிருந்து ஒருவன் மீள்கிறான் என்றால் அவன் முதலிலே மனதிலே உறுதி கொள்வான், அந்த பாவம் என்று, இனிமேல் அந்த பாவத்தின் பக்கம் நெருங்க மாட்டேன் என்று. ஒருபோதும் அறிந்த நிலையில் அதே பாவத்தை மீண்டும் அவன் தொடரமாட்டான். இப்படி நற்பாதையில் இருக்கக்கூடிய எவரும் கடந்த கால பாவத்தை குறித்து கவலையடைய வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் அவர் செய்த பாவமே அவருடைய வாழ்வில் இல்லை முன்னால். இறைமுறை சொல்லுகிறது, இல்லாமன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹன். யார் இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பை கேட்டு இறைவனை நம்பிக்கை கொண்டு நல்ல பாதையில் தன்னை ஆக்கிக்கொண்டு நல்ல செயல்பாடுகளை செய்ய ஆரம்பித்து விட்டாரோ, فَأُولَٰئِكَ يُبَدِّلُ اللَّهُ سَيِّئَاتِهِمْ حَسَنَاتٍ. அவன் செய்த பாவங்கள் அனைத்தையும் இறைவன் நன்மைகளாக மாற்றிவிட்டான். அவ்வளவுதான். அவன் செய்த பாவங்களுடைய சுவடே அவன் வாழ்வில் கிடையாது. பாவ மன்னிப்பை கேட்டு, இறைவா என் பாவத்தை மன்னித்து விடு, இப்படி அநீதம் செய்திருக்கிறேன், இப்படி குற்றம் செய்திருக்கிறேன், இழிவடையக்கூடிய பாவங்களை கூட சுமந்திருக்கிறேன், யா அல்லாஹ் நான் மனிதன், பலகீனமானவன், என்னை மன்னித்து உன் இறைவனிடத்திலே வந்தால் இறைவன் முதலிலே அவனை அழைத்து அரவணைத்து கொண்டு அந்த பாவத்தை முதலிலே மறைக்கிறான். அதற்கு பிறகு இறைவன் மன்னிக்கிறான். அதற்கு பிறகு இறைவன் அந்த பாவத்தை அவனுடைய வாழ்விலிருந்து நீக்குகிறான். அதற்கு பிறகு இறைவன் அந்த பாவங்களை நன்மைகளாக ஆக்கி அவனை நல்லவர்களுடைய பாதையில் இறைவன் தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு ஒருபோதும் இறைவன் அந்த பாவத்தை குறிக்க மாட்டான். அவன் இந்த உலகத்தில் இருந்தாலோ அல்லது மறுமையில் எழுப்பப்பட்டாலோ பாவ மன்னிப்பு கேட்கப்பட்ட பாவம் ஒரு காலும் இறைவனிடத்திலிருந்து கேள்வியாக வராது. சுப்ஹானல்லாஹ். இப்படி பாதையை ஆக்கி கொண்டவன் ஏன் கவலை அடைய வேண்டும்? ஆனால் இறைவன் மறைத்த பாவத்தை அவனோ அல்லது இறைவன் மறைத்த பாவத்தை ஒரு அடியான் செய்திருக்கிறான், பாவம் இறைவன் அதை மறைத்து விட்டான் என்றால் மனிதர்களில் சிலரோ பலரோ இவன் பாவம் செய்தவன் என்று இறைவன் மறைத்த பாவத்தை வெளிப்படுத்தினால் அது மிகப்பெரிய பாவம். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறைவன் எல்லோர்களையும் மன்னிப்பான் இவர்களைத் தவிர. ஒரு மனிதன் இரவிலே பாவம் செய்திருப்பான், காலையில் வந்து மனிதர்களிடத்தில் மகிழ்ச்சியாலோ அல்லது கவலையாலோ நான் இப்படி பாவம் செய்தேன், இதை செய்தேன் பாவமாக, இரவிலே இதை செய்தேன் என்று இறைவன் மறைத்த பாவத்தை அவன் வெளிப்படுத்துவான். இவரை இறைவன் ஒருபோதும் மன்னிப்பதில்லை என்று இறைத்தூதர் சொன்னார்கள். அவனே அவன் பாவத்தை இறைவன் மறைத்ததை வெளிப்படுத்தினால் இறைவன் மன்னிக்க மாட்டான் என்றால் மனிதர்கள் ஒரு மனிதன் செய்த பாவத்தை இறைவன் மறைத்திருந்தால் அதை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால், யா அஹி யா உக்தி, என் சகோதரனே சகோதரியே பயந்து கொள். இறைவன் ஒரு மனிதருக்கு ஒரு பாவத்தை மறைத்திருந்தால் அதை வெளிப்படுத்தும் போது, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே காமிதியா என்ற குலத்திலிருந்து ஒரு பெண் வருகிறார்கள்.
வந்து சொன்னார்கள், இறைத்தூதர் சபையில் இருக்கிறார்கள், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், தண்டனையை கொடுங்கள். இறைத்தூதர் சொன்னார்கள், பெண்ணை என்ன சொல்கிறாய்? நீ பாவ மன்னிப்பை கேள், இறைவன் மன்னிப்பான், மறைப்பான், சாட்சிகள் இல்லை, ஏன் நீனாக வந்து ஒப்புக்கொள்கிறாய்? விலகிச் செல் என்று இறைத்தூதர் அனுப்பிவிடுகிறார்கள். இறைத்தூதரிடத்தில் அந்த பெண் சொன்னார்கள், இறைத்தூதரை ஒரு தோழரை இது போல் அனுப்பினீர்கள், அதுபோல் என்னை அனுப்பலாம் என்று நினைக்காதீர்கள். நான் தண்டனையை பெறுவதற்காக என் குற்றத்தை வெளியே சொல்கிறேன். என் வயிற்றிலே கரு இருக்கிறது, குழந்தை இருக்கிறது. இறைத்தூதர் சொன்னார்கள், நீ செய்த பாவத்திற்கு குழந்தையின் தண்டனையை பெற வேண்டும், முடியாது, நீ குழந்தை பெற்றெடுத்ததற்கு பிறகு வா. குழந்தை பெற்றெடுத்ததற்கு பிறகு வந்தார்கள். பால்குடி மறந்ததற்கு பிறகு வா. பால்குடி மறந்ததற்கு பிறகு குழந்தைக்கு உணவை கையில் கொண்டு வந்து இறைத்தூதரை, குழந்தை உணவை சாப்பிடுகிறது, நீங்கள் தண்டனையை கொடுங்கள். தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. கல்லால் எறிந்து கொலை செய்ய வேண்டும், விபச்சாரம் செய்திருந்தால் திருமணத்திற்கு பிறகு அந்த தண்டனை கொடுக்கப்படும் போது அந்த பெண்ணுடைய இரத்தம் ஒரு தோழருடைய கையில் படுகிறது. அந்த தோழர் சீ என்றார்கள், ஒரு விபச்சாரியின் இரத்தம் என்றார்கள். தொழுகை நடத்தினார்கள் பாவ மன்னிப்புக்காக. இறைத்தூதர் அந்த நேரத்தில் உமர் வந்து இறைத்தூதரை பிடித்து சொன்னார்கள், இறைத்தூதரை, ஒரு விபச்சாரிக்கு தொழுகை நடத்துகிறீர்களா? மனிதர்கள் எல்லோரும் அந்த பெண்ணுடைய பாவத்தை பார்த்தார்கள். இறைத்தூதர் பார்த்தார்கள் அந்த பெண்ணுடைய பாவ மன்னிப்பை. சொன்னார்கள், இந்த பெண் செய்த பாவ மன்னிப்பை மதீனாவில் உள்ள 70 பேருக்கு பங்கு வைத்தாலும் ஈடாகாது. அவர்கள் எல்லோரும் பார்த்ததை, அந்த பெண் செய்த பாவத்தை. இறைத்தூதர் பார்த்தது அந்த பெண் இறைவனிடத்திலே செய்த பாவ மன்னிப்பை. நமக்கு தெரியாத ஒரு பாவம் செய்திருக்கலாம். அவர் அந்த பாவத்திற்காக இறைவனிடத்திலே சிந்திய கண்ணீர்கள் எத்துணை, கரமேந்திய வார்த்தைகள் எத்துணை. இறைவன் அவரை மன்னித்து அவனை அங்கீகரித்திருந்தால், இறைவன் மறைத்த பாவத்தை அவர் வெளிப்படுத்தினால் இவ்வளவு பெரிய குற்றம் அது. அதை கொண்டு அவருடைய உள்ளத்தை உடைத்தால், நீ பாவம் செய்தாயே என்று அவரை கவலை உரைய செய்தால், எல்லா மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். பாவங்கள் தான் அவர்களை மேம்படுத்தும் அவர்களுடைய பாதைகள். அதை திருத்திக் கொண்டு தன்னை முன்னேற்றுபவன் தான் சிறந்த மனிதனாக மாறுவான். அவரை பார்த்து இறைவன் உன்னை மன்னிக்க மாட்டான் இந்த பாவத்திற்கு என்று சொன்னால். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 மனிதர்கள் உண்டு, அதில் ஒருவர் நல்லவராக இருந்தார், ஒருவர் பாவியாக இருந்தார். நல்லவர் பாவியை பார்த்து குறைத்துக்கொள் பாவத்தை என்று சொன்னார். அவர் ஒரு காலத்தில் கோபப்பட்டு சொன்னார், நீ என்னை பார்த்து எப்போது பார்த்தாலும் அறிவுரை செய்து கொண்டே இருக்கிறாய், என்னையும் என் பாவத்தையும் விடு, நீ என்ன இறைவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட பாதுகாவலனா என்று சொன்னார். அந்த நல்லவர் கோபப்பட்டு, நான் உனக்கு அறிவுரை சொல்கிறேன், என்னை பார்த்தே நீ எதிர்த்து பேசுகிறாய், இறைவன் உன்னை மன்னிக்கவே மாட்டான் என்று சொல்லிவிடுகிறார். இந்த இருவரையும் மரணத்திற்கு பிறகு இறைவன் ஒன்று கூட்டுகிறான். நல்லவரை பார்த்து சொன்னான், நீ எப்படி என் உரிமையில் கை வைக்க முடியும்? நான் இவரை மன்னிக்க மாட்டேன் என்ற உறுதியை நீ எப்படி கொடுக்க முடியும்? நீ நரகத்திலே செல். அந்த பாவியை அழைத்து சொன்னான், நீ கவலை கொள்ளாதே, என் கருணையால் உன்னை மன்னிக்கிறேன், செல் என்றான். நம்முடைய பார்வையில் பாவியாக தெரிபவர்கள் இறைவனுடைய பார்வையில் யார் என்று நமக்கு தெரியாது. என் அடியார், என் தோழனை, என்னுடைய சகோதரியே, நீ ஒரு பாதையில் இருந்து மீண்டு நற்பாதையில் அமைத்ததற்கு பிறகு ஒருபோதும் இந்த மனிதர்களை குறித்து கவலை அடையாதீர்கள். இறைவன் உன்னை பார்க்கக்கூடிய பார்வை சுத்தமான பார்வையாக மாறியதற்கு பிறகு உலகமே உன்னை தவறான பார்வையில் பார்த்தாலும் அதை குறித்து கவலை அடையாமல் நல்ல பாதையில் உங்களுடைய சிந்தனைகளை வைத்துக்கொண்டு, தவறிலிருந்து பெற்ற பாடத்தை பெற்றுக்கொண்டு, சிறந்த மனிதர்களுடைய பாதையில் உங்களை ஆக்கிக்கொண்டு, உங்களுடைய மரணம் வரை அதில் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருங்கள். ஒருபோதும் கடந்த காலத்துடைய பாவங்கள் உங்களை கவலையடைய செய்ய வேண்டாம். அதற்கு அவசியமில்லை. வாழப்போகின்ற வாழ்க்கை கொஞ்ச காலம். இந்த உலகத்தில் நீங்கள் மரணித்ததற்கு பிறகு இந்த மனிதர்கள் மறந்து விடுவார்கள். 100 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் வாழ்ந்த அடையாளமே இருக்காது. 200 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் வாழ்ந்த சரித்திரமே இருக்காது. இப்படி உலகமே உங்களை மறந்து விடும் போது நீங்கள் ஏன் கடந்த கால பாவத்தை நினைத்து எதிர்காலத்தை அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அப்படி மனிதர்கள் உங்களுடைய பாவத்தை நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தால், அவர்களுடைய வார்த்தை உங்களை கவலையடைய செய்ய வேண்டாம். இறைவன் அறிந்தவன் மறைப்பதையும் வெளிப்படுத்துவதையும். மனிதர்களுடைய வார்த்தையால் இறைத்தூதரை உங்களுடைய உள்ளம் நெருக்கமாக இருப்பதை நான் அறிகிறேன். என்னிடத்திலே வந்து விடுங்கள். சிறந்தாழ்த்தி விடுங்கள் எனக்கு முன்னால். இறைவா, நான் பாவம் செய்தேன் தான், நான் அதிலிருந்து வெளியே வந்து விட்டேன், நல்லவராக மாற முயற்சி செய்கிறேன், அந்த பாதையில் இருக்கிறேன். ஆனால் மனிதர்கள் என்னை குறை பேசுகிறார்கள், என் பாவம் என்னை உறுத்துகிறதையா அல்லாஹ், என் உள்ளத்தை திடப்படுத்து, உறுதிப்படுத்து என்று இறைவனிடத்திலே சரணடையுங்கள். இறைவன் உங்களுடைய கவலைகளை நீக்குவான். உங்களுக்கு எதிராக வரக்கூடிய வார்த்தைகளை இறைவன் ஒன்றுமில்லாமல் ஆக்குவான். லா தஹ்சன்,
கவலை அடையாதீர்கள் ஒருபோதும் கடந்த கால பாவத்தை நினைத்து. 3 பேர் இறைத்தூதருடைய காலத்தில் போரிலிருந்து பின்தங்கினார்கள் உலக காரணங்களால். இறைவன் அவர்களுக்கு தண்டனையை கொடுத்தான். அவர்களை ஒதுக்கி வைக்கும்படி இறைத்தூதருக்கு கட்டளையிட்டான். அவர்களுடைய உள்ளம் நெருக்கமானது, உலகம் அவர்களுக்கு நெருக்கமானது. அவர்கள் தங்களையே அழித்துக் கொள்ளலாம் என்ற எண்ணம் கூட அவர்களுக்கு ஏற்படும் அளவிற்கு இதயம் அவர்களுக்கு நெருக்கமானது. ஆனால் அவர்கள் சரணடைந்தார்கள். இறைவனை தவிர வேறு யாரும் எனக்கு வழி இல்லை என்று இறைமறை சொல்லுகிறது. அவர்கள் இறைவனை தவிர யாரும் இல்லை எங்களுக்கு என்று இறைவனிடத்திலே கரமேந்தி வந்தார்கள். இறைவன் அவர்களை மன்னித்தான், அவர்களை ஏற்றுக்கொண்டான். ஆதம் தவறு செய்தார். அதற்கு பிறகு வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததிகள் அனைத்தையும் அவர்களுடைய பாவ மன்னிப்புக்கு பிறகு இறைவன் கண்ணியமாக்கினான், ஆதமை கண்ணியமாக்கினான். தவறு செய்பவர்கள் தான் மனிதர்கள். அதிலிருந்து தங்களை மீட்டெடுத்து சரியான பாதையில் அமைத்துக் கொண்டவர்கள் கண்ணியமானவர்கள். அவர்கள் ஒருபோதும் கடந்த கால பாவத்தை நினைத்து கவலை அடைய வேண்டிய அவசியமில்லை, எண்ணமில்லை. இறைவனிடத்தில் மன்னிப்பை கேட்டதற்கு பிறகு இறைவன் நம்முடைய கவலைகளை நீக்குவான். லா தஹ்சன், கடந்த கால பாவங்களை நினைத்து உங்களுடைய பாதையை சீர்படுத்தியதற்கு பிறகு ஒருபோதும் கவலை அடையாதீர்கள். அதை குறித்து மக்கள் உங்களை நினைவுபடுத்தினாலும் அதை கொண்டும் கவலை அடையாதீர்கள். இறைவனிடத்தில் கண்ணியமானாக வாழ்ந்தவர் தான் வெற்றி அடைவார். மனிதர்களுடைய கண்ணியத்தை எதிர்பார்ப்பவர் எப்போதும் தோற்று போவார். இந்த உலகத்திலே வாழக்கூடிய பலருக்கு கவலை என்ற நோய் இருளாக மாறி அவர்களுடைய வாழ்வு முழுவதையும் சூழ்ந்திருக்கிறது. அதிலிருந்து எப்படியாவது வெளியே வருவதற்குரிய வழிகளை யாராவது கூற மாட்டார்களா என்று எண்ணக்கூடியவர்களுக்கு இந்த இறைமறை வசனம் அதனுடைய தீர்வை சொல்லுகிறது. வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, 3 தீர்வை சொல்லுகிறது. 1, இறைவனிடத்திலே உதவி தேடுங்கள். எதை கொண்டு? இறைவன் கொடுத்த இந்த சோதனையை பொருந்தி கொண்டு தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள். இதில் 2ஐ பற்றி நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். ஒன்று தொழுகை, இன்னொன்று துஆ, அவனிடத்திலே உதவி தேடுதல். இந்த 2 தான் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா கவலைகளுக்கும் மருந்து. இந்த மருந்தை சொன்னது இறைவன், அதை செயல்படுத்தி காட்டியது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்திலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்போதெல்லாம் உலகம் நெருக்கமாகுமோ, உலகம் அனைத்தும் கவலையால் சூழப்படுமோ, அப்போதெல்லாம் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபரை எதிர்பார்ப்பார்கள். அவர் யார்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அவருக்கு என்ன பொறுப்பு? அவர்தான் பள்ளியிலே அதான் சொல்ல வேண்டும். பிலால் வருகை தந்தவுடன் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், யா பிலால் அக்கிமிஸ் ஸலாத அரிஹ்னா பிஹா. பிலாலே, தொழுகையை நிலைநாட்டுவீராக, தொழுகையை நிலைநாட்டுவதற்குரிய அழைப்பை கொடுப்பீராக. அரிஹ்னா பிஹா, அதை கொண்டு என்னுடைய நிம்மதி, எனக்கு என்னுடைய வாழ்வில் என்னுடைய உள்ளத்தில் நிம்மதியை ஏற்படுத்துவாயாக என்று சொல்லுவார்கள். அக்கிமிஸ் ஸலாத அரிஹ்னா பிஹா, இறைவன் எனக்கு கொடுத்த அந்த 5 நேர தொழுகையை நிலைப்படுத்துவதன் மூலமாக என்னுடைய உள்ளத்திற்கு நிம்மதியை கொடு, இந்த உலக வாழ்வு எனக்கு நெருக்கமாகிறது பிலாலே என்று சொல்லுவார்கள். குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா, அதே இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொன்னார்கள், என்னுடைய கண்ணின் குளிர்ச்சியை இறைவன் தொழுகையில் வைத்திருக்கிறார். என்றைக்காவது தொழுகை எம்முடைய உள்ளத்தில் நிம்மதியை கொடுத்து எம் வாழ்வில் கவலையை போக்கி இருக்கிறதா? ஏனென்றால் அந்த தொழுகையில் உயிரில்லை. நாம் தொழக்கூடிய தொழுகைகளில் உயிரில்லை. இறைமறை சொல்லுகிறது, ஒரு அடியானுக்கு வைதா மஸ்ஸஹுல் கைரு மனூஆ, ஏதாவது நலவு கிடைத்தால் அவன் மகிழ்ச்சி அடைகிறான். இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ, அவனை ஏதாவது தீங்கு நேர்ந்து விட்டால், கவலை அவனை அடைந்து விட்டால், ஜஸூஆ தடுமாறி விடுகிறான். எதற்கு இந்த வாழ்க்கை என்கிறான். கிடைக்கும் போது அவனுக்கு ஏதாவது ஒரு அருட்கொடை கிடைக்கும் போது அவன் மகிழ்ச்சி அடைகிறான். அருட்கொடை எடுக்கப்பட்டு விட்டால், செல்வமோ உறவுகளோ வசதியோ ஏதாவது ஒன்று குறைக்கப்பட்டு விட்டால் தடுமாறி விடுகிறான். இல்லல் முஸல்லீன், இறைமறை சொல்லுகிறது, தொழுகையாளிகளை தவிர. இவர்கள் யார்? இவர்கள் எப்போதும் நிலையாக இருப்பார்கள். இறைவன் கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், இறைவன் அதை எடுத்துக்கொண்டாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்ற நிலைப்பாட்டில் வாழ்வார்கள் என்று தொழுகையாளிகளை பற்றி இறைமறை சொல்லுகிறது. இறைமறை சொல்லுகிறது, வமன் நஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா. கவலையில் இருக்கிறீர்கள், கஷ்டத்தில் இருக்கிறீர்கள், செல்வ நெருக்கடியில் இருக்கிறீர்கள், கடனில் இருக்கிறீர்கள், வாழ்வில் பிரச்சனையில் இருக்கிறீர்கள், குடும்ப வாழ்வில் பிரச்சனையில் இருக்கிறீர்கள், கல்வியில் பிரச்சனையில் இருக்கிறீர்கள், பெற்றோர்களால் பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை, உலக வாழ்வில் நண்பர்களால் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, இவை எல்லா பிரச்சனைகளையும் சுமந்து கொண்டு தொழுகை உன்னிடத்திலே இல்லை என்றால் இந்த பிரச்சனைகள் ஒருபோதும் தீராது. தீர்ந்தாலும் பிரச்சனைகள் உன் வாழ்வில் முடியாது. வமன் நஅரத அன் ذிக்ரி, யார் என் நினைவை விட்டு புறக்கணித்து வாழ்வாரோ, இறைவனுடைய நினைவில் மேலானது தொழுகை, யார் அதை புறக்கணித்து வாழ்வாரோ ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, அவருக்கு நெருக்கடியான வாழ்வை தான் இறைவன் கொடுப்பான்.
ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகள் நாசமாகுவார்கள். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையிலிருந்து பொடுபோக்காக இருப்பவர்கள். தொழுகையை தாமதப்படுத்தி உன்னுடைய வாழ்வில் நிம்மதி கிடைக்காது. தொழுகையை தாமதப்படுத்தி உன்னுடைய வாழ்வில் கவலைகள் நீங்காது. தொழுகையை தாமதப்படுத்தி உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய நோய்க்கு மருந்து கிடைக்காது. தொழுகையை தாமதப்படுத்தி உன் குடும்ப உறவிலோ உன் வாழ்விலோ இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒருபோதும் நீக்க முடியாது. தொழுகை வெளிச்சம். தொழுகையை சீர்படுத்தினால் எல்லாம் சீராகும். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமையில் ஒரு அடியானிடத்திலே இறைவன் விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணை முதல் விசாரணை தொழுகையை குறித்துதான். அது சரியாக இருந்தால் அவன் வெற்றி பெறுவான், அவனுக்கு வெளிச்சம் கிடைக்கும், அவன் வெற்றி பெறுவான். யாருக்கு அது சரியில்லையோ அவன் நாசமடைவான், நஷ்டமடைவான். மறுமையில் முதல் விசாரணை தொழுகை சரியானால் எல்லாம் சரியாகும், சரியில்லை என்றால் சீர்கெடும். என்றால் உலகத்தில் தொழுகை சரியானால் உன் கவலை நீங்கும். உலகத்தில் தொழுகை சரியானால் உன் கடன் நீங்கும். உலகத்தில் தொழுகை சரியானால் உன் செல்வம் பெருகும். இந்த உலகத்திலே தொழுகை சரியானால் உன் குடும்ப உறவுகள் சீராகும். தொழுகை சரியானால் ஹலாலில் இருப்பார். தொழுகை சரியானால் மானக்கேடான செயல்களின் பக்கம் நெருங்க மாட்டாய். பாவங்களிலிருந்து விலக்கி இருப்பாய். வாழ்வு முழுக்க இறை நினைவில். அந்த இறை நினைவு, இந்த தொழுகை உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கவலையை நீக்கும். இதை மறந்து இதை விட்டு நீங்கிவிட்டு கவலை வருகிறது, கஷ்டம் வருகிறது, வாழ்வில் சிரமம் இருக்கிறது, என்ன செய்வது, எப்படி வெளியேறுவது, எப்படி எனக்கு உதவி கிடைக்கும் என்று புலம்புவதால் பிரயோஜனம் இல்லை. என் சகோதரனை, தொழுகை எடுத்துக்கொள். இறைவன் எல்லா கவலைகளையும் நீக்குவான். ரப்புக்கு முன்னால் தொழுகையில் பணிந்து இறைவா என்ற அழை, அதன் நிம்மதியை எங்கும் நீ பெறமாட்டாய். இரண்டாவது, துஆ இஸ்தஈனு, உதவி தேடுவனிடத்தில். وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ الدَّعْوَةَ الدَّاعِيَ إِذَا دَعَانِ. நபியே, என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடத்திலே கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், நான் அவனுக்கு மிக அருகாமையில் இருக்கிறேன். என்னை அழைக்கட்டும், அந்த அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இந்த உலகத்திலே கவலைகளை மனிதர்களிடத்தில் முறையிடாதீர்கள். ஒருபோதும் உங்களுடைய கவலைகளை அவர்களால் உணர முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அவர்களுக்கு புரிவதெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த கவலையின் வார்த்தைகள் தான். அவர்களுக்கு இந்த கவலை அந்த கவலை கிளம்பி வரக்கூடிய அந்த உள்ளத்தின் ஆழம் அவர்களுக்கு தெரியாது. யார் அதை படைத்தானோ அவன்தான் அறிவான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அதனால்தான் அவர்களுக்கு வாழ்வில் அத்துணை நெருக்கடிகள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை மகனை பிரிந்தார்கள், சகோதரர்களால் ஏமாற்றப்பட்டார்கள், எத்தனையோ சோதனைகள். அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை, இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ். என் கவலைகளை, என் உள்ளத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த எண்ணங்களை, இந்த கவலைகள் அனைத்தையும் என் ரப்பிடத்தில் தான் நான் முறையிடுவேன். அவனிடத்தில் முறையிட்டால் அது நீங்கும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நபித்தோழர் பள்ளியிலே உட்கார்ந்து இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பள்ளியிலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த நபித்தோழரை சந்திக்கிறார்கள். சந்தித்து கேட்டார்கள், அபு உமாமா, ஏன் தொழுகை இல்லாத இந்த நேரத்திலே பள்ளிவாசலிலே உட்கார்ந்து இருக்கிறாய்? அபு உமாமா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், கவலை, யா ரசூலல்லாஹ், கடன் மிகைத்திருக்கிறது என்னை. அபு உமாமா, இந்த வார்த்தையை எல்லா தொழுகைக்கு பிறகும் சொல், எல்லா நேரங்களிலும் சொல். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக, யா அல்லாஹ், பாதுகாப்பை தேடுகிறேன். மினல் ஹம்மி வல் ஹஸன், துக்கத்திலிருந்தும் கவலைகளிலிருந்தும். வஅஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல், யா அல்லாஹ், சோம்பேறித்தனத்திலிருந்தும் ஏழாமையிலிருந்தும் என்னை பாதுகாத்துக்கொள். வஅஊது பிக மினல் ஜுப்னி வல் புഖுல், யா அல்லாஹ், கஞ்சத்தனத்திலிருந்தும், யா அல்லாஹ், கோழைத்தனத்திலிருந்தும். வஅஊது பிக மின் கலபத்தி தைனி வ கஹ்ரிர் ரிஜால், யா அல்லாஹ், கடனிலிருந்தும் அதன் காரணமாக மக்கள் என்னை மிகைப்பதிலிருந்தும், என்னை அதிகாரம் செய்வதிலிருந்தும், அந்த கடனின் காரணமாக என்னை பாதுகாத்துக்கொள் என்று அல்லாஹ்விடத்திலே கேள் அபு உமாமா, அல்லாஹ் நீக்குவான். அபு உமா சொன்னார்கள், நான் கேட்டேன், அல்லாஹ் என்னை நீக்கினான். கேட்டீர்களா? அழைத்தீர்களா? அல்லாஹ்விடத்தில் முறையிட்டீர்களா? அல்லாஹ்விடத்தில் பேசினீர்களா? ரப்பே, என்னை படைத்த ரப்பே, என்னை இறைவனே, என் கவலைகளை நீக்கக்கூடியவனை, உன்னிடத்திலே வந்து நிற்கிறேன், என் கவலையை நீக்கு என்று கேட்டிருக்கிறீர்களா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய மகள், அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கிறார்கள். வேலை அலுவல்கள் அவர்களால் தாங்க முடியவில்லை. ஒரு அடிமை பெண்ணை, ஒரு வேலை பெண்ணை ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை ஃபாத்திமா, என்னிடத்திலே அப்படி ஒரு வசதி இல்லை இப்போது என்று சொல்லி திருப்பி அனுப்பி விடுகிறார்கள். ஃபாத்திமாவை மறுபடியும் சந்திக்கிறார்கள். ஃபாத்திமா, இந்த துஆவை சொல், அல்லாஹ் உனக்கு லேசாக்குவான்.
ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன்னால் அல்லாஹ்வை அழைத்து சொல்லுவார்கள். அல்லாஹும்ம ரப்பஸ் ஸமாவாத்தி ஸப்இ, 7 வானங்களுடைய இறைவனே, ரப்பல் அர்த், பூமிகளுடைய இறைவனே, வரப்பல் அர்ஷில் அதீம், அர்ஷின் அதிபதியே, ரப்பனா ரப்ப குல்லி ஷை, என் இறைவா எல்லாவற்றின் இறைவனே. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபாலிகில் ஹப்பி வன் நவா, விதைகளிலிருந்தும் வித்துக்களிலிருந்தும் முளைவிப்பவனே, முனஸில தௌராத்தி வல் இன்ஜீலி வல் ஃபுர்கான், தௌராத்தையும் இன்ஜீலையும் குர்ஆனையும் இறக்கியவனே, வஅஊது பிக மின் ஷர்ரி குல்லி ஷைஇன் ஆஹிதும் பிநாசியத்திஹி, என் உச்சி முடி உன் கரத்திலே இருக்கும்போது, என்னுடைய உச்சி உன் கரத்திலே இருக்கும்போது வரக்கூடிய எல்லா தீங்கிலிருந்தும் யா அல்லாஹ் என்னை பாதுகாத்துக்கொள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆ, கற்றுக் கொடுத்த துஆ. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹும்ம அன்தல் அவ்வல், யா அல்லாஹ் நீ முதலாமவன், உனக்கு முன்னால் யாரும் இல்லை, ஃபலைஸ கப்லக ஷை, வ அன்தல் ஆஹிர், யா அல்லாஹ் நீ இறுதியானவன், ஃபலைஸ பஅதக ஷை, உனக்கு பிறகு யாரும் இல்லை. அல்லாஹும்ம அன்தல் ஸாஹிர், யா அல்லாஹ் நீ மேலானவன், ஃபலைஸ ஃபௌகக ஷை, உனக்கு மேல் யாரும் இல்லை. யா அல்லாஹ் நீ நெருக்கமானவன், ஃபலைஸ தூனக ஷை, உன்னை விட நெருக்கமானவன் யாரும் இல்லை. யக்தி அன்னா அத்தைன், யா அல்லாஹ் கடனிலிருந்து எங்களை நீக்கு. ரசூலுல்லாஹ் தன் மகளுக்கு சொல்லிக் கொடுத்த பிரார்த்தனை. வக்னினா மினல் ஃபக்ர், யா அல்லாஹ் ஏழ்மையிலிருந்து எங்களை போதுமாகக்கூடிய வாழ்வை வாழ்வதற்கு அருள் செய். ஏழ்மையில் இருந்து எங்களை நீக்கிவிடு, கடனிலிருந்து எங்களை நீக்கிவிடு என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ சொல்லிக் கொடுத்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபாத்திமா உன் கஷ்டம் உன் கவலை நீங்குவதற்கு இந்த பிரார்த்தனையை கொண்டு அல்லாஹ்வை அழைத்துக் கொண்டிரு. யா ஹய்யு யா கய்யூம், உயிருள்ளவனே நிலையானவனே, அஸ்தகீது பிரஹ்மதிக, உன் அருளை கொண்டு உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். அஸ்லிஹ் லி ஷஅனி குல்ல, யா அல்லாஹ் என்னை முழுவதும் சீர்படுத்து. வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன், யா அல்லாஹ் கண் சிமிட்டும் நேரத்திற்கு கூட என்னை ஒப்படைத்து விடாதே, என்னிடத்திலே முழுவதும் என் பொறுப்பை உன்னிடத்திலே வைத்துக்கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ய சொன்னார். துஆ அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பிரச்சனைகளை முன்வைக்கும் போது, எடுத்து வைக்கும் போது நம்முடைய கவலைகளை நீக்கும். ஸலா, துஆ, இதை மறந்து நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எந்த கவலைகளையும், எந்த தெரப்பி சென்றாலும், எந்த மருத்துவ நபரிடத்திலே சென்றாலும், மனநல ஆலோசனையிடத்திலே சென்றாலும் நீங்காது. அல்லாஹ் நம்மை சீர்படுத்துவானாக. கடைசியாக ஒரு 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 விஷயத்தை சொல்கிறேன், இதை செய்யுங்கள், இறைவன் உங்களுடைய கவலையை நீக்குவார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தது அபூ உமாமாவிற்கு, தன் மகளுக்கு கவலையில் வந்தவருக்கு மகிழ்ச்சி அடைவதற்கு ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்த துஆக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறைவனுக்கு மிக விருப்பமான செயல் கவலையில் இருக்கக்கூடிய ஒருவனுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துதல். உங்களால் ஒரு கவலையில், கடனில் இருக்கக்கூடியவனுக்கு, கஷ்டத்தில் இருக்கக்கூடியவனுக்கு, பொருளாதார நெருக்கடியில் இருக்கக்கூடியவனுக்கு, குடும்ப உறவுகளை பிரிந்து வாழக்கூடியவனுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வத்தையோ ஒரு உறவையோ அமைத்து கொடுக்க முடியாமல் இருக்கலாம். சென்று ஆறுதல் சொல்லுங்கள், அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ்வை அழை, அல்லாஹ் உனக்கு இந்த பிரச்சனையை நீக்குவான். ரசூலுல்லாஹ் செய்தார்கள். சொல்லுங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் மூலமாக இன்னொருடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை ஏற்படுத்தினால் அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி ஏற்படுத்துவான். லா தஹ்சன் யா அஹி, உலக வாழ்வு இயல்பானது, மிக லேசானது. இது இன்றோ நாளையோ முடிந்துவிடும். ஆனால் நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கு முன்னால் இறைவனை சந்திப்பதற்கு. லா தஹ்சன், கவலை கொள்ளாதீர்கள். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.